இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் கண்டென்ட் வீடியோஸ் சோஷியல் மீடியால வந்து அதனால கேரக்டரும் சூப்பரா ஃபர்ஸ்ட் நம்ம பிகேஎஸ் அவருக்கு ப்ரொடக்ஷன் தான், அப்புறம் ரெட்பல் சாருக்கு தான் எனக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து இதோட பெரிய ஸ்டார் காஸ்ட் வந்து அவங்களால பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு கேப்பபிளான. ஏன்னா அவங்க யூஸ் பண்ண விஷயங்களுக்கும் சரி, அவங்க கொடுத்த இன்புட்டும் சரி, நிஜமாலுமே அவர் இந்த மாநிலத்தை சேர்ந்தவர் இல்லை. ஆனால் அவர் இந்த கதைக்காக 2 வருடம் வந்து மதுரை மண்ணிலேயே இருந்து அது ரத்தமும் சதையுமா அந்த ஆடுகளோடய வந்து அவங்க கதாநாயகனாகட்டும் சரி, வில்லன் சாராகட்டும் சரி, 2 பேருமே அவ்வளோ ஒரு சூப்பராக அதோட இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அவங்க வந்து அவங்க பேக்ரவுண்ட் வந்து ஒரு பிஸ்னஸ் பேக்ரவுண்ட்னு கேள்விப்பட்டாங்க. அப்படி ஒரு ப்ரொடியூசர்னாலே அவங்க ஒரு இது கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பாங்க. நான் அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு அவங்க வந்து அவ்வளோ பண்ணும்பொழுது எனக்கே ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. சார் இவங்கள விட நம்ம நல்லா பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளஸ் ஹீரோயின் மேமும் ரொம்ப அவங்க வந்து ரொம்ப, ஏன்னா ஷூட் பண்ண காலங்கள் வந்து அவ்வளோ ஹார்ஷான ஒரு கிளைமேட்டு. அதுவும் ஆனமலை உங்களுக்கே தெரியும், இந்த ஏப்ரல் மாதங்கள்லாம் எப்படி இருக்குன்னு. ஸோ அதையும் பொருட்படுத்தாமல் நாங்கள் பண்ணோம். அந்த ஆடோடைய இருக்கிற டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெமரபுளாக இருக்கும். இப்போ கூட நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த அந்த வாயிலா ஜீவன். ஏன்னா இதில் முக்கியமான விஷயம், இதில் வந்து ஆடுகளை வந்து அவ்வளோவா நாங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வந்து இதுவே பண்ணல. ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் த அமௌண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் எடுத்தாங்க. ஃபுல்லாக அந்த சிஜி பிளேட்ஸ் எடுத்து ரொம்ப மெனக்கெட்டு தான் பண்ணோம், டே அண்ட் நைட்டு. இதில் நிறைய சிக்கல்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் தாண்டி நம்ம பிரக்பல் சார் பிகே7 ஸ்டுடியோ வெற்றிகரமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போலாம் படம் ரிலீஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்படி ஒரு இடையூறுகள்லாம் தாண்டி ஒரு படத்தை வந்து மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. மதுரை மக்களை வந்து இது வரைக்கும் நம்ம தமிழ்நாடு கொண்டாடிட்டுருச்சு. இப்போ இந்த ஜாக்கி படம் மூலமா இந்த உலகமே வந்து கொண்டாட போகுது. கண்டிப்பா. அதே மாதிரி உங்க கேரக்டரும் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை வந்து இந்த லுக்ல பாக்குறதுக்கு எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? நிஜமாலுமே ஒரு நார்மல் ஃப்ரெண்டு கேரக்டர்னா சிட்டி சைடு இல்லை வில்லேஜா இருந்தாலுமே ஹீரோவுடைய ஃபன் பண்ணிட்டு ஹீரோவோடைய லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அப்படின்றது பதிலாக ஹீரோவுடைய சின்ன வயசுல இருந்தே அவரோட இருந்த மாதிரி அவருடைய பேஷனை வந்து தன்னோட பேஷனை நினைச்சு வாழ்ற மாதிரி. ஸோ எப்படியும் கூடவே இருந்தாலுமே இதில் ஒரு நல்ல ஈக்குவலான ஒரு பார்ட் எனக்கு கொடுத்தாங்க. இதில் நிறைய டைலாக்ஸ் இல்லாட்டியும் நிறைய எமோஷன் கேரி பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள்லாம் இதில் இருக்கு. ரொம்ப சென்டிமெண்ட்டும் இருக்கு, காமெடியும் இருக்கு. ஸோ ஆக்ஷன்லையும் என்னுடைய பங்களிப்பு இருந்தது. ஸோ இதில் வந்து அதான் நான் முழுக்க இதுக்கு வந்து நம்ம டேரக்டர் சாருக்கும் நம்ம டைரக்ஷன் டீமுக்கு தான் நான் வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா எனக்கு பர்சனலா வந்து பார்க்கும்போது கொம்பன் படத்துல எப்படி தம்பி ராமையா ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் இருப்பாரோ அந்த மாதிரி இந்த படத்துல வந்து நீங்க ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணிருக்கீங்கன்றது மட்டும் எனக்கு கரெக்டா ஊர்ஜிதமா தெரியும். அது ரொம்ப நன்றி நீங்க இந்த மாதிரி சொன்னதுக்கு. ஏன்னா தம்பி ராமையா சார் வந்து நான் அவரோட ஒரு ப்ராஜெக்டே பண்ணிட்டேன். அவரோட 2 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். அவரோட நீங்க என்ன சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவ்வளோ மிகப்பெரிய ஒரு கலைஞர் அவரு. ஸோ நீங்க அந்த சொன்ன மாதிரி கொம்மன் படத்துல வர அந்த கேரக்டர்னு இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த கெடா ஃபைட்டை தான் நம்ம வந்து கெடா முட்டை தான் வந்து மையமா வச்சு பண்றோம். ஏன்னா அதை சுற்றி தான் கதையே இருக்கு. ஸோ அந்த கதைக்கு நியாயம் படுத்துற விதமா என்ன பண்ணுமோ அதை கண்டிப்பா வந்து இந்த படம் வந்து பண்ணியிருக்கு. டைரக்ஷன் டீம் அதை வந்து பண்ணியிருக்காங்க, சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து ஃபுல் ஆக்ஷன் பேக்டா இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா பாட்டு அப்புறம் பின்னணி இசை. நான் டப்பிங் பார்க்கும்போது நார்மலாகவே நான் சினிமாவுக்கு வந்து ஒரு 2-3 படங்கள் பண்ணாலுமே இது வந்து இந்த ஜானரில் படம் பண்ணும்பொழுது மியூசிக் இல்லாமல் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ராவாக இருக்கும் பார்க்கும்போது எனக்கு தெரியல. ஆனால் மியூசிக் சேர்ந்ததுக்கப்புறம் இது வந்து பல மடங்கு இதோட இம்பேக்ட் வந்து ரொம்ப அதோட அழுத்தமாக மக்களுடைய நினைவில் இருக்கிற மாதிரி நல்ல சூப்பரான பாட்டும் சரி, பின்னணி இசையும் சரி சூப்பராக இருக்குது. ஸோ விஷுவல்ஸை பற்றி ஒரு சில வார்த்தைகள். அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ டெக்னிக்கலாக வந்து கேமராஸ் பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. பட் ஆனால் இதுக்கு வந்து கேமராமேனுடைய பங்களிப்பு வந்து எப்படி இருக்குன்றத நீங்கள் வந்து படத்தை பார்த்தா தான் தெரியும். ஏன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து அப்படி ஒரு மெனக்கடல். ஏன்னா ஆனமலையிலே வந்து இந்த மாண்டேஜ் ஷாட்ஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ரொம்ப கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி ட்ரான் ஷாட்ஸும் சரி, அப்புறம் நம்ம கிரேன் மூலமாக அந்த டாப் ஆங்கிள் எடுக்கிறது, அப்புறம் அந்த சேசிங் சீக்வன்ஸு, இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராகவே எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் டெக்னிக்கலாக எனக்கு சொல்ல தெரியல. பட் ஆனால் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்து அனுபவிக்கணும். ஏன்னா நான் சொல்ல அது
உங்களுக்கு தெரியாது. நீங்க நேரடியா திரையரங்குக்கு வந்து பாத்தீங்கன்னா, தியேட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. நிறைய அந்த ஊர் மக்களும் சரி, ரொம்ப அந்த அந்த 1.5 மாசம் நாங்க இருந்த அந்த ஷெட்யூல் பிரேக் எல்லாம் தாண்டி அந்த அந்த ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்க மாதிரி ஆயிட்டோம் நாங்க. கண்டிப்பா. நிஜமான சூப்பர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனலாக இருக்கட்டும், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலுமே நாளைக்கு 23rd வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. என்ன சொல்றீங்க? 23rd பாருங்க. நம்மளுடைய ஜாக்கி பேர் மட்டும்தான் இங்கிலீஷு, மற்றனா உள்ள இருக்கிறது எல்லாமே ஃபுல்லா தமிழர்கள், மதுரை மாவட்டத்துடைய பெருமை மற்றும் அவங்க எப்படி ஜல்லிக்கட்டு மட்டும் இல்ல, கெடா மட்டும் இங்க ரொம்ப ஃபேமஸ்ன்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கதையம்சத்தோட நல்லா வந்திருக்கு. ஸோ தயவுசெய்து நீங்க பார்க்கணும், பார்த்து இந்த மாதிரி படங்களை வந்து நீங்க ஆதரிக்கணும். நன்றி. தேங்க்யூ.